இல்லைன்னு நான் சொல்லல, இந்த விட உயிரோட இருக்குது. ஆனால் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கிளிநொச்சி நகரில். இங்கே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பேரணி நடந்து வருது. இந்த பேரணியின் உண்மையான பக்கத்தை நான் சொல்லணும். 8 வருடங்களாக தங்களோட பிள்ளைகளை செய்து இதுவரைக்கும் தேடி கிடைக்கல. 9 வருடத்துக்குள்ள காலடி வைக்கிற இந்த பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கணும், தங்களோட பிள்ளைகள் கிடைக்கணும் என்று இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். உண்மையில் அந்த பிள்ளைகளுக்கு, இந்த பெற்றோருக்கு தங்களோட பிள்ளைகள் கிடைக்கணும், அந்த பிள்ளைகள் கிடைச்சி அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழணும் என்று கேட்டு இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க காணொலி. எட்டாவது நிறைவு நாள், 9வது வருடத்தை ஆரம்பிக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். எத்தனை வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கிறோம்ன்றதை உங்களுக்கு ஓரளவு தெரியும் நினைக்கிறேன். தொடர்ச்சியான தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை கிளிநொச்சி மாவட்டத்திலே 20/2/2017 ஆண்டு தொடக்கப்பட்டது. அந்த கவனஈர்ப்பு போராட்டமானது இன்று 9 வருடங்களை கடந்து 10வது வருடத்துக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே எமது உறவுகளுக்கு எந்தவித நீதியும் பதிலும் கிடைக்காமல் எமது உறவுகள் கண்ணீரோடு இந்த நீதியிலே தொடர்ச்சியாக இந்த கொட்டும் மழையிலும் வெயிலிலும் எமது உறவுகளை தேடி நமது உயிர்களை 400க்கும் மேற்பட்ட தாய் தந்தையரை இழந்திருக்கின்றோம் அந்த சாட்சியங்களாக இருக்கின்ற உறவுகள். எனவே அந்த உறவுகள் போன்று வயோதிக தாய்மார்கள் தள்ளாடும் வயசிலே தனது பிள்ளை எப்போ வருவான் என்ற ஏக்கத்தோடு இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றார்கள். தனது குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. எனவே இந்த பொறுப்பு குரலை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக நாம் சர்வதேசத்திடம் நீதி கோரி தொடர்ச்சியாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்து வருகின்றோம். எனவே 2017 ஆண்டு தொடக்கப்பட்ட இந்த போராட்டம்
2018ஆம் ஆண்டு ஜெனீவா முன்களிலே எமது உறவுகள் சென்று அங்கு சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை எமக்கான நீதிகள் வழங்கப்பட வேண்டும். சர்வதேச நீதி வேண்டும். சர்வதேச நீதி வேண்டும். சர்வதேச நீதி வேண்டும். பிடிஐயும் வேண்டாம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், பல வருடங்களாக பிள்ளைகளை தேடியும் இதுவரைக்கும் கிடைக்கல. அதாவது 3287 நாட்கள் கண்ணீர் கழிந்தன தினங்களாக. இன்னும் எவ்வளவு காலம் இந்த மக்களை வந்து தங்களோட பிள்ளைகளை தேடுகிறது என்பதற்காக தான் இந்த பெற்றோர்கள் இதில் கூறியிருக்கிறோம். கண்டறியப்பட வேண்டும். மீள்நிகழாமை உறுதிப்படுத்த வேண்டும். உண்மை கண்டறியப்பட வேண்டும். மீள்நிகழாமை உறுதிப்படுத்த வேண்டும். இப்போ வந்து ஆர்ப்பாட்ட பேரணி வந்து கிளிநொச்சி பேங்க் முன்னால் வருது. நாங்கள் இப்போ அங்கே போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நான் போகிறது கிளிநொச்சி சந்தை, இஞ்சால பக்கம் கிளிநொச்சி டிப்போ. இதில் வந்து ஆர்ப்பாட்ட பேரணி வந்து நீதிமன்றத்தை கடந்து இப்போ வந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், இதில் வந்து வாரம் முழுதும் வயசான அம்மாக்கள் எல்லாருமே வந்து தன் பிள்ளைகளை வந்து இந்த நாட்டின் இறுதி யுத்தத்தில் வந்து இழந்த பெற்றோர் தான் இதில் வந்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் 8 வருடங்களாக அந்த பிள்ளைகளை தேடி அலைஞ்சி இறுதி கட்டத்தில் நிற்கிறோம். இப்போ 30வது வருடத்தில் கால் வதிக்கிற அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்ட பேரணி வந்து இன்றைக்கி பதிவு செய்யப்படுது. தயவுசெய்து இந்த காணொலிகளை பார்க்குறீங்க, நிச்சயமாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களோட பிள்ளைகளை தேடி அவங்களோட உறவுகளை தேடி இன்றைக்கும் வந்து வயசான அம்மாக்கள் வந்து எப்பயுமே அலைந்து கொண்டிருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய இருக்கு. பாருங்க, வந்து எல்லாருமே இந்த மக்கள் வந்து நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதுலேயும் வந்து ஒரு அரசு திணைக்களம் வந்து அரசு திணைக்களத்தின் காரியாலயத்துக்கு முன்னால் இந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாமே வந்து ஒன்று கூடி நிற்கிறார். இந்த காரியாலயத்துக்கு முன்னுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. பாருங்க, இதில் வந்து முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வைக்கணும். OMB வேண்டாம், இழப்பீடு வேண்டாம், எங்களுக்கு காணாமலாக்கப்பட்டதற்கான சர்டிஃபிகேட்டும் வேண்டாம் என்று சொல்லி கோஷமிடுறதை நாங்கள் பார்க்குறோம்.
அதிகாரம் வேண்டாம். கண்டறியப்பட வேண்டும். காணாமல் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் என்று சொல்லித்தான் இந்த அலுவலகம் இருக்குது. உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம், கிராமிய அலுவலகம். இதுக்கு முன்னால் தான் இந்த மக்கள் வந்து இப்போ ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோம்மா? கண்ணையினர். உங்களோட குடும்பத்தில் ஆரம்மா இல்லாமல் போனது? மகள் இப்போ இல்லாமல் போனது? வலையமடத்தில். நீங்கள் எல்லா இடத்துலையும் தேடி இன்னும் கிடைக்கல. நீங்கள் இப்போ என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க? அடுத்த கட்டம் என்ன செய்யலாமண்டு? இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 24. எவ்வளோ காலமாக தேடுறீங்க? தேடுறீங்க என்ன? கிடைக்கணுமென்று நாங்களும் கடவுளை பிரார்த்திக்கிறோம். ஓகே அம்மா. மாதம் 22ஆம் தேதி மண்ணாத்துக்கு போனது 5 பேரோட போனவர். 3 பொம்பளை பிள்ளைன்னு 2 பொடியிடம் போனதில் இந்த 2 பொடியிடம் போனதில் ஒரு பொடியனும் 3 பொம்பளை பிள்ளைகளும் அதில் இல்லை. சரியாக 10 மணிக்கு நடந்தது. மகனுக்கு காலில் காயப்பட்டு சூடு விழுந்தது. மகனுக்கு சூடு விழுந்தப்போ மில்ட்ரி கொண்டு போய் சரியாக 10 மணிக்கு மணலாத்தில் வெளியான்னு சொல்கிறோமே இப்போ அந்த இடத்துல காணா போனது. அப்போ அந்த வங்கி நான் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். அந்த பிள்ளை இல்லைன்னு தான் சொல்லலை. இந்த பிள்ளை உயிரோடு இருக்குது. ஆனால் சோன்புரம் மேலே இருக்க வாணியா கண்ணை புரிஞ்சிய போனேன். அந்த இடத்துல வெறும் மருந்து கட்ட வந்தேன். வெறும் வந்து 2 பேரும் மட்டை பிடிக்காது. இருந்தாங்க போத்தான் அடிச்சு ரசி போகணும் போகிறதுக்கு அந்த காரை எது ஒன்று கூட்டிட்டு போட்டான். பேந்து கட்டினா ஒரு தாவை தெரியும் போட்டு. இன்னும் வாணியாருந்து கடத்துகிற பாதை இருக்குது. இந்த வாணியாருந்து மேலே காட்டு பாதை இருக்குது. அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கவே எனக்கு தெரியாது. மற்ற கடத்துலேருந்து கதிராம்பாறை பாதை இருக்குது. அதுக்குள்ளே இருக்கவே எனக்கு தெரியாது. அது அந்த பிள்ளை உயிரோடான்னு இருக்குது தெரியும். ஆனால் 110 பேர் பேர் இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறேன் அதுக்கு பகுதியில். ஆனால் இந்த பிள்ளை வெறுமட்டும் நம்பிங்கன்னா நான் வெளிக்காட்டு கட்டடம் போட்டேன். போட்டு ஒரு கட்டடம் கண்டி கொடுத்து அங்கேயும் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்தது. வந்த இட சீடு மாரி வந்தால் நான் உள்ளங்காலேருந்து மட்டும் படம் எல்லாம் சொன்னேன். சின்ன பிள்ளை எதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருந்தால் தேடி சொல்லனா கொண்டு சொல்லிவிட்டேன். அது பிறகு இங்கே வந்த இடத்துலையும் கட்டடம் கொடுத்தேன். மற்ற அன்றைக்கு அஜ்ஞான சபைக்கு தம்பி பஞ்சனை எல்லாம் சகலையெல்லாம் பண்ண அங்கேயும் ஒரு தம்பி பொறுப்பாளர் வந்தவர். தெரிஞ்ச தம்பி உண்டா குடியை விட்டு ஐயோட கதைக்கு சொல்லி போய் கதைஞ்சேன்.
அதுக்கு ஐயா சொன்னேன் அவர் சொன்னேன் நான் தேடி சொல்கிறோம் ஐயா நீங்கள் கவலைப்படுறோம் தேடி சொல்லணும்னா கொண்டு தாங்க சொல்லி விட்டேன். அது சரி சரி கட்டாயமாக உங்களோட பிள்ளை கிடைக்கணும் மட்டும் நானும் கடவுளை ஏன்டா என் பேர் முத்தன் தேவேந்திரன். எங்கே இருக்கு நீங்கள்? அம்பாவிடம் சொந்த இடம் யாழ்ப்பாணம் ஆச்சல் நீர்வேலி. அங்கே தான் பிறந்து வளர்ந்தது. இப்போ டிப்போ சந்திக்கு வந்தடைஞ்சிட்டு பேரணி இதில் வாரம் முழுதும் வயசான அம்மாக்கள் எத்தனை பேர் பார்வையாளராக இருக்கிறோம்ன்ற பாருங்க எல்லாருமே வளர்க்கணும் பார்வை பார்க்கணும். விஸ்வமடுவா உங்களோட பிள்ளையா கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க. எவ்வளோ காலமாக அவரை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க? எந்த கட்டத்தில் அவர் இல்லாமல் போனவர்? அவர் வந்து ஓ அங்கே வச்சு காணாம போனவரா? நீங்கள் அது வரைக்கும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறீங்க வரேன்னு? எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்கிறதா முடிவு எடுத்துருக்கிறீங்க? நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறோம்? நாங்களும் இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 24 அந்த 76. இவர் எத்தனையாவது பிள்ளை? கடைசி மூன்றாவது. வணக்கம். சவுந்தரராஜன். என்ன நடந்த உங்களோட பிள்ளைகளுக்கு? இருந்தால் போல பொக்கண்ணில் நின்று அவன் தான் அவனை காணும். எங்களோட இடம் வந்து போனோம். அப்போ அந்த நேரம் அவங்க எல்லாம் இயக்கம் தானே. அதுதான் இல்லை உதயசீலன். மற்றது செல்வராஜன் மூத்தவன். அவனும் இல்லை. எவ்வளோ காலமாக தேடுறீங்க? எங்கெங்கே போய் கேட்டுருக்குறீங்க நீங்கள்? அது கணக்குகள் சிஐடி அங்கெல்லாம் போய் மணிக்கு கொழும்புக்கெல்லாம் போய் கணக்குகள் கிடைக்கலாம் பதிவு செய்து. ஆனால் எந்த ஒரு தீர்வும் உங்களுக்கு கிடைக்கலையா? ஒரு இதுவும் கிடைக்கல. என்ன சொல்லி நீங்கள் கேட்ட இடத்துல? என்ன சொல்லிக்கணும் கேட்ட இடத்துல? என்ன வரும் எங்கே வருது? எத்தனை வருஷம் வரும் மட்டும் சொல்லினா வருது இல்லை. போலீஸ் அதிகாரிகள் வந்து பாருங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்கணும். என்னத்துக்கு வந்திருக்கணும், எதுக்கு வந்திருக்கணும்ன்றதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.
75 இதில் இருந்தவர். ஆ நானும் கொடுக்காத இடம்ன்றதுக்கு இல்லை, எல்லா இடமும் கொடுத்துருக்கிறேன். மனித உரிமையாளர்ல இருந்து சர்வதேசலேருந்து எல்லா இடங்கள்லையும் கொடுத்து ஒரு விதமான முடிவும் இதுவரையும் எனக்கு முடிவே இல்லாமல் தவிக்கிறேன். நான் உண்மையாகவே தவிக்கிறேன். வீட்டில் மூத்த புள்ள எந்த புள்ள எனக்கு கொல்லி வைக்க வருவாரான்னு தவிக்கி கொண்டிருக்கிறேன். நான் இதுவரையும் இல்லை. இப்போ என்ன நீங்கள் போய் கேட்ட இடத்துலலாம் என்ன சொல்லினோம்? என்ன ஒரு மறுமொழியுமே இல்லை. இன்னும் முடிவு இல்லாமல் தான் தவிக்கிறேன். இல்லை நீங்கள் இப்போ வேறு இதுகள் எல்லாம் போய் கேட்டுறீங்களா? மனித உரிமையானவங்களை என்ன சொல்லி நமங்க பதிஞ்சு கொடுத்தது தான். ஒன்று ஒரு மறுமொழியும் சொல்கிறாங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுவரையும் சொன்னதில்லை. இனி அடுத்தது நீங்கள் என்ன செய்கிறேன்னு யோசிச்சிருக்கிறீங்க? அடுத்த கட்டம் என்ன இதில் எப்படி ஆர்ப்பாட்டம் தான் செய்ய வேண்டி வருதோ என்ன கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கு தான் தெரியும். எந்த புள்ள உயிரோடு இருக்கிறாருன்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன். உங்களுக்கு இப்போ இவர் எத்தனையாவது பிள்ளை? மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளை. இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 67 வயசு. 67 வயசு ஆகிடுச்சு. ஒரு 2007 பிறந்தவர். சரி அம்மா. இப்போ 73. எத்தனை வருஷமா பிள்ளைகளை தேடுறீங்க? இவர் உங்களோட எத்தனையாவது பிள்ளை? நான் கடைசி பிள்ளைக்கு மூத்தது. கடைசிக்கு மூத்தவர் என்ன? நீங்கள் எங்கே இருக்கிறீங்கம்மா? முரசுமோட்டை ஊரியான் முரசுமோட்டை. முரசுமோட்டையில் இருக்கிறீங்களா? இவர் சரியம்மா, நீங்கள் போங்க. ஓகே நடந்து. வணக்கம். எங்கேருந்து பாருங்க? கண்ணையினர். எத்தனையாவது பிள்ளை உங்களோட வேறு? 4வது. 4வது. என்ன நடந்து இவருக்கு இல்லாம பண்ணவர் காணா பண்ணுண்டு? இப்போ எத்தனை வயசு அம்மாவுக்கு? இவருக்கு எத்தனை வயசு இருக்கும் இப்போ இருக்கிறேன்டா? ஓ சரி அம்மா சரி. பிள்ளைகள் வந்து தேடுறீங்க? 36 வயசு. இப்போ இருக்கிறேன்டா 37 வருஷம். நீங்கள் இவ்வளவு காலமும் தேடியும் பிள்ளை கிடைக்கல உங்களுக்கு? எங்க இருக்கு? ஒரே ஒரு பிள்ளையா? அவர் ஏதோ உங்களோட சொந்த இடம்? நான் சொந்த இடம் வசிப்பதான் ராமநாதபுரத்தில் இருக்கிறீங்க. சரியம்மா, உங்களோட பிள்ளை கிடைக்கணும் உங்களுக்கு, அதான் எங்களோட விருப்பம். சரி. ஒரு பிள்ளை ஆறுதலும் இல்லாமல் இருக்கிறேன். எனக்கு ஒரு உதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு கிணறு இல்லை. வீடு கட்டி கூட இல்லை கிடக்கு. நான் தானே அந்த வீட்டுக்கு வந்து வந்து சாப்பிடுறேன். ஐயோ சரியம்மா. ஓகே. நீங்கள் பேர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன். இன்றைய தினம் எமது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடுகின்ற நாங்கள் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடித்த பின்பு எமது உறவுகளை கையில் ஒப்படைக்கப்பட்டும் தாமாக சரணடைந்தும் இந்த இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து கடத்தி செல்லப்பட்டும் வெள்ளை வேன்களில் கடத்தி செல்லப்பட்டவர்களும் வைத்தியசாலையிலிருந்து இழுத்துச் செல்லப்பட்டவர்களும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்களுக்குமாக எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத நிலையில இன்று இந்த இராணுவத்தை நம்பி எமது உறவுகள் அவர்களிடம் கையளித்த எமது உறவுகளுக்கு என்ன செய்தார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் நாம் அதற்காக ஒரு நீதிக்காக ஒரு பயணமாகவே நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். எனவேதான் நாம் தொடர்ச்சியாக 2010 தொடர்ச்சியான தொடர் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்து வருகின்ற போது இன்று 16 வருடங்களை கடந்திருக்கின்ற வேளையும் அதே போன்று நாம் தொடர்ச்சியான தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை கிளிநொச்சி மாவட்டத்தில் கந்தசாமி முன்றலிலே 2017ஆம் ஆண்டு 20ஆம் தேதி 2ஆம் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று தொடக்கம் இன்று வரை எமது உறவுகளுக்காக நீதி வேண்டி நாம் இந்த உள்நாட்டு பொறிமுறையிலே எமக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல், ஏனென்று கேட்டால் நாங்கள் 100வது நாள் போராட்டம் 500வது நாள் போராட்டம் நீதிகளை மறைத்து போராடி எத்தனையோ காணாமலாக்கப்பட்ட OMPயிடம் போய் பாருங்கள் என்று சொல்லி சாட்சியமாக 5 உறவுகளை கூட நாங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட ஆவணங்களோடு நாங்கள் OMPக்கு வழங்கியிருந்தோம். ஆனால் அந்த OMP ஆனது இன்று வரை அந்த 5 சாட்சியங்களுக்கு ஒரு சாட்சியமாவது கண்டுபிடித்து தராத வேளையிலே நாம் இந்த உள்நாட்டு பொறிமுறையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல், ஏனென்றால் அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மை அங்கே வெளிப்பட்டது. ஏனென்றால் நாங்கள் கொடுத்த ஆவணத்தையே துளைத்து விட்டு அவர்கள்
அவர்கள் மீண்டும் எங்களிடம் கேட்டிருந்தார்கள் திருப்பி தர சொல்லி. அப்போது அங்கு காணப்படுகின்றது அவர்களுடைய பொறுப்பற்ற நிலைமை. எனவேதான் நாம் இந்த உள்நாட்டு போரிலே இந்த யுத்தத்தை செய்ததே இந்த ஸ்ரீலங்கா ராணுவம், ஸ்ரீலங்கா அரசும் சேர்ந்து. எனவே ஒரு இன அழிப்பு, எமது இன ஒடுக்குமுறையை தொடர்ச்சியாக இலங்கை சுதந்திரம் அடைந்தது 1948 என்று கூறிக்கொண்டிருக்கின்ற போதும் எமது தமிழ் உறவுகளுக்கு எந்த விதமான சுதந்திரமும் உரிமைகளும் வழங்கப்படாமல் இருக்கும் போது எமது உறவுகள், இளைஞர்கள், யுவதிகள் ஆயுதமேந்தி போராடினார்கள். 30 வருட காலமாக தொடர்ச்சியாக போராடி வந்தும் எமது உரிமைகளை வென்றெடுக்க முடியாமல் 30 வருடத்தில் எமது ஆயுத போராட்டமானது மௌனிக்கப்பட்டது. அன்றுதான் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே இனப்படுகொலை மிகவும் உச்சகட்டத்தை அடைந்திருந்தது. அங்கு உடல்கள் சிதறிய எமது உறவுகளை கடந்து எமது உறவுகள் இன்றும் வலியோடும் வேதனையோடும் கடந்து வந்து தமது உறவுகளை இந்த ராணுவ சோதனை சாவடியிலே கையில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் தாமாக வெள்ளை கொடியுடன் இவர்களின் கதை பேச்சுக்களை நம்பி தாமாக சரணடைந்த உறவுகளை இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் நமது கேள்வி. எமது உறவுகள் இன்று நாம் விலை மதிக்க முடியாத உறவுகளை நாம் கையில் ஒப்படைத்த உறவுகளுக்கு என்ன நடந்தது, என்ன செய்தார்கள் என்று ஒரு பொறுப்பு கூறாத ஸ்ரீலங்கா அரசு. யுத்தம் முடிவடைந்த பின்பு 5 அரசுகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த 5 அரசும் இந்த பொறுப்பு கூறலில் எந்த விதமான ஒரு நிகழ்வையும் செய்யாமல் தாம் அதிகார பகிர்வுகளை தமது சிங்கள பௌத்தத்துக்கு செய்து வருகின்றார்கள். எனவேதான் நாம் ஏமாற்றப்பட்ட தமிழர்களாக சர்வதேசம் நோக்கி நாம் 2017ஆம் ஆண்டு தொடக்கம் 2018ஆம் ஆண்டிலே ஐநா முன்றலிலே எமது உறவுகள் நேரடியாக சென்று சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். இன்றும் ஐநா வரை சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களது உறவுகளுக்கு எந்தவித பதிலும் கிடைக்காமல் இன்று வரை நாம் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு சமூகமாகவே இன்றும் பலம் வந்து கொண்டிருக்கின்றோம். எமது உறவுகள் சாட்சியமாக இருக்கின்ற உறவுகள் இன்று வயது முதிர்ந்த தாய்மாரை கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தள்ளாடும் வயதிலும் நமது பிள்ளை வருவானா, நாளை வருவானா, இன்று வருவானா என்று ஏக்கத்தோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அந்த தள்ளாடும் வயசிலும் தமது பிள்ளைகளை தேடி அலைந்த தாய்மார்கள் சாட்சியங்களாக இருந்த 400க்கும் மேற்பட்ட உறவுகளை, தாய் தந்தையரை நாம் இழந்து இன்றுமே நமது சாட்சியங்களாக இருக்கின்ற எத்தனையோ உறவுகள் நோய்வாய்ப்பட்டு தமது வீடுகளிலே படுக்கையில் படுத்திருக்கின்றார்கள். அந்த தாயின் ஏக்கமும் ஒரே ஏக்கம்தான். என்னென்று கேட்டால் எனது பிள்ளை வருவானா, நான் இறப்பதற்கு முன் வருவானா, என்னை கொல்லி போட வருவானா என்ற கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இந்த சர்வதேச சமூகத்திடம் நான் கேட்பது ஒன்றுதான். எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது, என்ன செய்தார்கள், அவர்களை குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துங்கள், அவர்களுக்கு தண்டனையை கொடுங்கள், எமது உறவுகளுக்கான சரியான நீதி பொறிமுறையுடான நீதியை வழங்குங்கள் என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த யுத்தம் முடிவடைந்த பின்பும் இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கின்ற அரசுகள் நாம் அந்த பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த தற்போது அரசு அனுர திசநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது தேர்தல் பிரச்சாரங்களிலே ஒரு பதிவை சொல்லியிருந்தார், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்று. ஆனால் இன்று நீதியமைச்சர் இதை முற்றாக இல்லாமல் ஒழிப்பேன் என்று கூறி அங்கும் கூறி வந்தார். ஆனால் இன்றும் அந்த தடை சட்டம் நீக்கப்படவும் இல்லை. அதற்கு பதிலாக PSTA என்ற ஒரு பயங்கரவாதத்தை பாதுகாக்கும் தடை சட்டம் என்ற ஒன்றை அமல்படுத்துவதற்கு, அதை அமல்படுத்தி நிரந்தரமாக்குவதற்கு இந்த அரசு முற்படுகின்றது. ஏனென்று கேட்டால் இந்த தமிழ் மக்கள்கள் எந்த ஒரு உரிமைகளையோ இல்லாத தமது உறவுகளை கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி கேட்டு போராடுவதற்கோ எந்த விதமான தனது சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்த முடியும், ஒற்றையாட்சியை நிலைநிறுத்த முடியும் என்ற அரசு கங்கணம் கட்டி இந்த பயங்கரவாதத்தை பாதுகாக்கும் தடை சட்டத்தை அமல்படுத்த போகின்றது. எனவே தமிழ் மக்களாகிய நீங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த தடை சட்டத்தின் மூலம் புதிதாக அமல்படுத்தப்படுகின்ற PSTA சட்டத்தின் மூலமாக எந்தவித போலீஸ் உயர் அதிகாரிகள் முதல் தடை சட்டத்தில் கைது செய்யலாம். ஆனால் தற்போது சும்மா இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தார் முப்படைகள் யாரும் கடலோரங்களில் இருக்கின்றவர்கள் யாராவது அவர்களை கைது செய்து அவர்களின் பொருட்கள் உடைமைகளை
அடிப்படையிலே எந்த விதமான 14 நாட்கள் தான் ஒரு ஆளை புனையில் விடுவிக்க வைக்கப்படுகிறது முதல் சட்டத்தில். ஆனால் தற்போது வரப்போகின்ற சட்டத்திலே 1 வருட காலமும் புனை வழங்காமல் 2 வருட காலமாக நீடித்து அவர்களை நிரந்தரமாக பயங்கரவாத தடை பாதுகாப்பு சட்டத்திற்குள் அடைக்கலாம். நாம் இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு யுத்தம் கவனிக்கப்பட்ட முற்றாக அளிக்கப்பட்ட பின்பு யாரை வைத்து அவர் நீதி வழங்க வேண்டும், தெரியாது. காலம் தாழ்த்திய நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமன். எனவே நமக்கு காலம் தாழ்த்தாமல் நீதி வழங்கப்பட வேண்டும் என்று இந்த சர்வதேசத்திடம் நாம் கேட்டுக்கொள்கிறேன். செயலாளர் சகல விஷயங்களும் சொல்லியிருக்கின்றார். ஒரே ஒரு விவேகத்தை நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டும். இலங்கை அரசாங்கமானது 48ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்ததற்பின் 49ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட நிகழ்ச்சிகளூடாக கல்லோயா திட்டத்தை உருவாக்கி சிங்கள குடியேற்றங்களை உருவாக்குகின்ற அந்த திட்டத்தின் ஊடாக அரசுகள் மாறுகின்றனவே தவிர அரசனுடைய நிகழ்ச்சிகள் என்றுமே மாறவில்லை. அந்த அடிப்படையிலே நம்முடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே 5000 ஏக்கர் வர்த்தமானி மாதம் அறிவிக்கப்பட்ட காட்டை அழித்து கிவிலோயா என்ற ஒரு நீர்த்தேக்கத்தை உருவாக்கி சிங்கள மக்களை பலாத்காரமாக மணலாறு என்ற பாரம்பரிய தமிழ் கிராமத்திலே சர்வதேச நீதிக்கான நீண்ட தூர பயணம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்களை கடந்தும் தொடர்ச்சியாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை கிளிநொச்சி மாவட்டத்திலே கந்தசாமி கோயில் முன்பலில் 20/2/2017 அன்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றுடன் 3287 நாட்களை கடந்தும் எந்தவித பதிலும் நீதியும் கிடைக்கப்பெறவில்லை. நாம் தள்ளாடும் முதிர்ந்த வயதிலும் நாம் தொடர்ந்து போராடி வருகின்றோம். பிள்ளைகளை தேடி அலையும் தாய்மார்களாகிய எங்களின் கண்ணீருக்கு என்ன பதில்? மீண்டும் சர்வதேச நாடுகளுக்கு நாம் வலியுறுத்துவது, யுத்தத்திற்கு முன்பும் பின்பும் எமது தமிழ் இனத்துக்கு நடைபெற்ற இன ஒடுக்குமுறையின் மிக உச்சபட்சமாக 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த இன அழிப்பு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. நாமும் மனக்கண் முன்னே பார்த்து சொல்ல தன் பிள்ளைகளை தேடி திரிகிற பெற்றோர்கள், தாய் தந்தையினர் பாருங்க